இன்னைக்கு பாருங்க, இங்க 15 கிராமத்தை ஒரு விமானம் கூட இல்லாத தனியார் டாட்டாவுக்காக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்களை விரட்டி தூக்கி வெளியில போடணும். 1000 வீடுகளை இன்னைக்கு டெல்லியில் இடிக்கிறான். கேட்க நாதி இல்லை. கதறுகிறார்கள் பச்சை குழந்தைகள் யூனிஃபார்மோட, பள்ளி சீருடோட மாணவர்கள், மாணவி, ஒரு வயசு பெண்கள். கேட்க நாதி இல்லை. சரி, டெல்லியில் தான் 2000 மைலுக்கு அப்பால் இடிக்கிறான். டெல்லி அரசு பாரதிய ஜனதா அரசுன்னா நம்பூர் உள்ள அரசு, நான் கூட்டணி இருக்கிற எங்க திமுக அரசு சென்னையில் ஒரு ஆதிக்குடி மக்களை, ஒரு கடலோர மக்களை, ஒரு ஆற்றோர வாழ்கின்ற ஏழை மக்களை அன்றாடம் காட்சிகளை இன்றைக்கு குன்றத்தூர்ல தொடங்கி அனகாபுத்தூர் வரையிலும் சைதாப்பேட்டையிலிருந்து எல்லா பகுதிகளிலும் இடித்து தரைமட்டமா தூக்கி வீசுறான். கேட்க நாதி இல்லை. கேட்ட உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நான் கேட்கிறேன், அந்த உயர்நீதிமன்ற நீதி அரசர்களே, நீங்க உட்கார்ந்து நீதி பரிபாலனை செய்கிற நம்ம மதுரை நீதிமன்றத்தோட இடம் கூட ஏரி குளங்கள்ல கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. வள்ளூர் கோட்டை அங்க கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. சென்னையில் இருக்கிற பல நட்சத்திர விடுதிகள், பல வளாகங்கள், அரசு வளாகங்கள், மாடா மாளிகைகள், கோடா கோபுரங்கள் விவசாயிகளோட இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு, நீர்நிலைகளில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இடிச்சிட்டு வாழ வேண்டியதானே அப்பாவி மக்களை காலி பண்றதுக்கு. பாவம், ஒரு இஸ்லாமிய சகோதரி 2 பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு போய் இந்த காவல்துறை அதிகாரி காலை பிடிச்சி கதறாங்க. கேட்க நாதி இல்லை. இல்லை, இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். 1000 வீடு. ஆக இது போன்று சமூகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளிலும் விவசாயி இங்க ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்னன்னா, விவசாயிகள் என்ன விவசாய பிரச்சனைகளுக்காக மட்டும் அவங்க போராடணும். நாங்கள் அரசியல்வாதின்னா ஓட்டு வாங்கி எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் பூசி மழுப்புற ஒரு அரசியலை செய்யணும். இங்கே வெளிப்படைத்தன்மையா, பட்டவர்த்தனமா மக்களுக்கான பிரச்சனைகளை துணிந்து குரல் கொடுக்குறாங்கன்னா அவங்க அர்பன் நக்சல்பாரிகள் அல்லது நக்சல்பாரிகள் அல்லது தீவிரவாதிகள் எப்படி வேணுமானாலும் நமக்கு பை சொல் வரும். ஆனால் விவசாய பெறமுடி, ஆனால் இன்னும் கொஞ்சம் நெஞ்ச மரியாதை நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட உங்ககிட்ட உங்க மேலே இருக்கு, விவசாயிகள் மேலே இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டு அரசுகள் எந்த அரசுகள் ஆண்டாலும் கூட விவசாயிகளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும், விவசாயிகள் ஆதரவை நம்ம பெறணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அணுகி ஒற்றுமையாக நாம் இருந்து விவசாயிகள் செய்கின்ற அத்தனை விளைபொருள்களுக்கும் கட்டுப்படியான நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கும், விவசாயிகளுடைய கடன்கள், அது தேசிய வங்கியாக இருக்கலாம், கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம், எந்த வங்கியாக இருக்கலாம், எல்லா கடன்களையும் ரத்து செய்து அவர்களை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். இதுபோன்று இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தீர்மானங்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்று, இன்னும் கடைசி காலம் தான் எங்கள் காலம். கடைசி காலத்தில் எங்களை கூட்டிருக்கிறீங்க. ஒரு வயசு 2 வயசுக்கு முடி கூட்டா கூட சட்டமன்றத்தில் மற்ற பிரச்சனைக்கு எழுந்து 0 ஹவர்ஸில், நேரமில்லா நேரத்தில், கவன ஈர்ப்பில், ஒத்திவைப்பில் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுகின்ற போது சண்டையிடுவேன். நீங்களாம் பார்ப்பீங்க. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசியல் கட்சியிலே இருந்து அந்த சின்னத்திலே நின்று அந்த கட்சி மந்திரியோட, அந்த கட்சி துணை முதலமைச்சரோட, அந்த கட்சி முதலமைச்சரோட, அந்த கட்சி தேர்வு செய்த சபாநாயகரால கண்டிக்கப்படுகின்ற அல்லது வெளியேற்றிவிடுவோம் என்று எச்சரிக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்களில் ஒரே எம்எல்ஏ வேல்முருகன் ஆகிய நான் தான். அப்பனா நான் எந்த கட்சியின் சார்பாக வெற்றி பெற்று சென்றோனோ அந்த கட்சியின் தலைமையை திருப்திப்படுத்துவது என் வேலை இல்லை. இந்த குரலற்ற ஏழை விவசாயிகள் இருந்து, உழைக்கும் பாட்டாளிகள் இருந்து, தொழிலாளர்கள் இருந்து, மீனவர்கள் இருந்து, இவர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்ற குரல் எழுப்பதே ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய கடமை என்பதை நான் உணர்ந்து அங்கு பணியாற்றி வருகிறேன்.